வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம் வணக்கம். கொஞ்சம் கீழே இறக்குங்க, இது கொஞ்சம் மேலே வச்சுங்க. நீங்க யாருன்னு தெரியலையே. சரி. ஒன்று மேலே ஏறணும். தலை ஒன்றும் தெரியல உங்களுக்கு. மூக்கு தான் தெரியுது. மூக்கு கண்ணு தான் தெரியுது. கண்ணு மூக்கு தான் தெரியுது. உன்னிதானா நீ கொஞ்சம் போன நேரம். குட் குட். நீ கொஞ்சம் இறக்குங்க கீழே. சண்முகம் ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் சரி போதும். சரி சரி. இப்ப என்றது சரியா இருக்கா? என்றது எப்ப சரியா இருக்கா? நல்லா காது கேக்குதா? ஓகே. விட்டு விட்டு எடுக்குதா? இல்லங்க, கரெக்டா வந்துருக்குதுங்க லைன். பார்த்தேன் இன்னைக்கு பண்ணிருக்கீங்க. அதேதான். சப்பாத்தி வச்சு நிறைய காய்கறி வச்சு சாப்பிட்டீங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிடுமா? நாக்கு எப்படி இருப்பாங்க? இது மாறிட்டு வரணும். மாறு. என்றது எப்படி இருக்கு? ஒயிட் ஆகுது, ஃபுல் ரெட் ஆயிட்டு. அந்த இளஞ்ச ரொம்ப சகப்பா மாறிச்சுன்னா மரணம். ரத்த சகம பீட்ரூட் நேரத்துல இருந்து செத்து போயிடுவான். பீட்ரூட் நேரத்துல இருந்தா செத்துருவான். அது அந்த அவனுக்கு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? அந்த ஜெயின் சாமியாருக்கு வந்துருச்சு. எந்த ஜெயின் சாமியாருக்கு தெரியுமா? இந்த தர்மஸ்தலா ஜெயின் சாமியாருக்கு. ஜெயின் சாமியாருக்கு வந்துடுது. அவன் தற்கொலை பண்ணி சாக போறான். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துல தற்கொலை பண்ணி செத்துருவான். அந்த குடும்பம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க யாரு? இந்த தர்மஸ்தலா ஜெயினர்கள். அவங்க யாரு? கர்நாடகத்துக்காரங்க கிடையாது, ஜெயினர். மகாவீர்னு சொல்ல, மகாவீர் ஜெயின் சொல்ல, மகாவீர் அந்த பிரிவை சேர்ந்தவன் இந்த வேலையை பண்ணிருக்கான். என்னது அந்த பிரிவை சேர்ந்தவங்க? புரியுதா புரியலையா நான் சொல்றது? புரியுது. யாரு அந்த வேலையை பண்ணிருக்காங்க? ஜெயினர் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். நீங்க சரவண பெலகுலா பாத்திருக்கீங்களா? சரவண பெலகுலா சரவண பெல பார்த்து போயிருக்கிற. அதெல்லாம் ஜெயினர்கள் தான். என்னது ஜெயினர்கள்? அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் அவன். யாரு? அந்த ஹெக்டே, என்ன ராஜேந்திர தேவேந்திர ஹெக்டே, எல்லாருமே வந்து அந்த ஜெயினர்கள் தான் எல்லாமே. இந்த ஜெயினர்கள் இந்த அக்குரம் பண்ணிருக்காங்க. இந்த ஜெயினர்கள் தான். என்ன பேச பேச சவுண்ட் போயிடுச்சு? இல்ல கேக்குதுங்க. நான் காலையில யோசிச்சுட்டே இருந்தேன், யாரான்னு பார்த்தா அவன் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன். அந்த இனத்தை சேர்ந்தவன். அதே சரவண. இது வந்து எப்படின்னா இவனுக்கு பார்ப்பனர்களுக்கு ஆகவே ஆகாது. 2000 வருஷம் ஆகாது. 2000 வருஷம் இருந்த பகை வந்து பூரா 90 அந்த பெண்கள் பூரா கொலை செய்யப்பட்டு அத்தனை 80 விழுக்காடு 70 விழுக்காடு பார்ப்பன பெண்கள், பிராமண பெண்களை கொலை செஞ்சிருக்காங்க. புரியுதா? அப்ப 2000 ஆண்டுகளா அந்த இனப்பகை தீர்த்திருக்கா. 2000 ஆண்டுகளா இருந்த அந்த பகைய கொலை செஞ்சிருக்கான். மிச்ச 100 விழுக்காடு பெண்கள் தான். 2 ஆண்கள். மற்ற 100 விழுக்காட்டுல 70 பேர் பிராமண பெண்கள், பார்ப்பன பெண்கள். பெண்கள் யாரு கொலை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இவன் வரலாற்று ரீதியா கொலை செஞ்சிருக்கான். வரலாற்று ரீதியா கொலை பண்ணிக்கிறான். பிராமணர் பெண்கள். அது வந்து 2000 பெண்கள். அதுல 70 விழுக்காடு, 100 விழுக்காடுல 70 விழுக்காடு அந்த பிராமண பெண்கள். அவன் பெண்கள்லாம் அது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணுன்னா இல்ல ஒரே சமதான். ஆனால் அவன் அந்த வெஞ்சன்ஸ் இருக்குதே பத்தீங்க, ஒரு 2000 ஆண்டு வெறிய வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்காக தர்மஸ்தானம் கட்டினாருங்க அவரு. கோயில உருவாக்குனாரு. கோயில உருவாக்கிதான் உங்களை ஏமாத்துறதுக்கு சிவனை உள்ள வச்சுட்டான். உங்களை ஏமாத்துறதுக்கு சிவனை உள்ள. நீங்க முட்டாள் ஆக்கிட்டீங்க. நீங்கள் முட்டாளாயி கோமாளி ஆயிட்டீங்க. அங்க முட்டாள் ஆக்கிட்டாங்க.
நாட்டவே முட்டாளாக்கி தனி நாடு. அது என்னது தனி நாடு? பொம்பளைகளை பூரா சப்ளை பண்ண வேண்டியது, பொம்பளைகளை பூரா கொடுமை. இதெல்லாம் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. இந்த திருவள்ளுவர் பெண் விபச்சாரிகளை பத்தி எழுதுறாரு. பெண் விபச்சாரிகள், ஆண் விபச்சாரிகளை பத்தி எழுதுறாரு. அவன் ஆண் விபச்சாரியா இருந்து இந்த வேலை பண்ணியிருக்கான். யாரு? அந்த ஹெகடே. அவன் பேரு ஜெயின், அவன் தம்பி பேரு ஜெயினு, அவன் தம்பி பேரு ஜெயினு, அவங்க நல்ல குடும்பமே ஜெயின், எல்லாரும் ஜெயின், எல்லாருமே அங்க யாரு? ஆமா, அங்க யாரு கவுடாசு கிடையாது, வேற லிங்காயத்து யாரும் கிடையாது. என்னது? ஜெயினர், அவ்வளவுதான். ஜெயின்ஸ் மக, ஜெயின்ஸ் ஜெயின்ஸ். பாத்துக்கிறேங்க அவங்கள, நான் பாத்துக்கிறேன். அவங்கள காவி துணி தான் போட்டு இருப்பாங்க பெரும்பாலும், இவங்க ஒயிட் துணி போடுறாங்க. இப்பதான் தாய்லாந்துல ஒரு சாமியார் என்ன பண்ணிருக்கோம், ஒரு சினிமா நடிகை பக்கத்தால வச்சிருக்க கண்டுபிடிச்சிட்டாங்க தாய்லாந்துல. அவன் புத்த மத சார்ந்தவன். புத்த மத ஒரு சினிமா நடிகை பக்கத்தால வச்சு கடைசியில் கண்டுபிடிச்சு மான மரியாதை போயிடுச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கா, அங்க இருக்க புத்த மத சாமியில மடக்கி உள்ள பூந்து ரகசியம் பூந்து உடலுறவு கொண்டு 1000-100 கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஓடி விட்டான். பிடிச்சிட்டாங்க. 100 கோடி ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. கடைசியில எல்லாம் மான மரியாதை போச்சு. புத்த மத நம்பிக்கையே தாய்லாந்துல போச்சு. ஒரு 22 வயசு நடிகை உள்ள பூந்துருக்கா. ஏன்னா 25 வயசு நடிகை உள்ள பூந்து எல்லாம் 12 சாமியாருங்களா, 12 ஸ்டெப், ஒரு 1வது அடி 2வது அடி 3வது அடி 12 ஸ்டெப் இருக்கு. அந்த 12வது சாமியார் அவட்டே நைட்ல போய் படுத்துக்கிட்டு எல்லாம் காமலை பண்ணி கடைசியில 100 கோடி ரூபாய் அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறா. கடைசியில அங்க இருக்கிற மக்களே பார்த்து என்ன சம்பந்தமே இல்லை இது அப்படின்னு புடிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா எல்லாரும் அந்த காமத்துல ஈடுபட்டு இருக்கானுங்க. ஏதாவது புத்தர்கள் பூரா புத்த மத சாமியார் காமத்துல ஈடுபட்டு மான மரியாதை கெட்டே போச்சு. அதாவது 2000 ஆண்டு வரலாறு ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. 2000 ஆண்டு வரலாறு ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது முடிச்சது ஜெயிலர். இந்த ஜெயின் சமூகம் தான் இதை பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க. நீ யார் லிங்காயத்து பண்ணல, அப்புறம் லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தது பண்ணல, கவுடா சமூகத்தை யாரும் பண்ணல. புரியுதா? இப்ப புரியுது நான் சொல்றது, புரியுது? இப்போ அத்தனை ஜெயினர்கள். இந்த ஜெயினர் என்ன பண்ணிருக்கான்னா பல 1000 கோடி ரூபாய் திருடி வச்சிருக்கான். அந்த யாரும் உள்ள வரக்கூடாது இப்படி பண்ணிட்டு இவன் ஒன்னே ஒண்ணு ராணுவத்தை விட்டு வேட்டையாடனா மட்டும்தான் ராணுவம் மக்கள் நேரம் உள்ள போயிடணும். இத 2 ஓட்ட வேற எதுவுமே அழிக்க முடியாது. ஆமா, இவன் முடிக்க. ஏன்னா இவனை கடைசியில பார்த்து என்ன ஆகி போச்சு, இவன் ஜெயினர்னு தெரிஞ்சு போச்சு. இவன் யாரு ஜெயினர் தெரிஞ்சு போச்சு. இவன் பிஜேபியில வேற இருக்கா. என்னடா பண்றது மாட்டி பிஜேபியிலும் இருக்கிறான், ஜெயினராம் இருக்கிறான். இந்த கவுடாவை என்ன அதனாலயே கவுடாரு கோவம் வருது. ஏன் கவுடர்களுக்கு கோவம் வருதுன்னா இவன் ஜெயினர் இந்த வேலையை பண்ணிருக்கான். கவுடாஸ் கோவம் வருது. புரியுதா? இப்ப புரியுதா? புரியுதுங்க. ஒரு கவுட சமூகத்தை சேர்ந்தவன் அவங்க மதவாதியா இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. அவன் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன் இத்தனை அக்குறம் பண்ணிருக்கான். ஏசிட்ல அந்த ஆளை வச்சு கொலை பண்ணதுக்கு ஏசிட்ல போட்டு ஊற வச்சு எடுத்து ஆத்துல கரைச்சு விட்டுறது. எப்படி ஊற வச்சுட்டு என்ன மாதிரி பிளானுங்க பாருங்க. எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் மனசு வரும்? நான் உங்க வீடியோல தான் வருதே, நான் பாக்குறேன். இன்னைக்கு பூரா அதான் பார்த்தேன். என்னடா விதவிதமா கொலை செஞ்சிருக்கான். அப்பா அடையாளமே இல்ல. பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் எனக்கு கொஞ்ச நேரம். இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க நம்ப மாட்டேன்றாங்க, பேரு கிடைக்கிறாங்க அப்படின்ட்டு பண்றாங்க. யாரா இப்ப பெங்களூர் இன்னும் நம்பிக்கிறாங்க, இன்னும் நம்புறாங்களா? என்ன நம்புறாங்க? இவ்வளவு கொலை நடந்தது சில பேர் நம்புறாங்க. மக்கள் விழிச்சுட்டாங்களா ஓரளவுக்கு? இதோ பயங்கரம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டாங்களா? இன்னொரு வாரம் பாருங்க எப்படி பொங்குறாங்க, பொங்கி எழுவாங்க. இல்ல அங்க இருக்க இல்ல இனி இந்த ஜெயினர்கள் அங்க இருக்கு ஜெயினர்களை பூரா காலி பண்ணாம ஒண்ணும் நடக்காதுங்க. அந்த ஒரு ஜெயின் மட்டும் அந்த வேலை பண்ணிருக்கான். அந்த ஒரு ஜெயின் மட்டும் அந்த வேலை பண்ணிருக்கிறான். இது 2000 ஆண்டு தப்பு. 2000 ஆண்டு நடக்குது. இது 2000 ஆண்டு பகையை முடிச்சிருக்கான். வெறியா மாறி காம வெறியா மாறிட்டான். இதே மாதிரிதான் இலங்கையில அப்படித்தான் புத்தர்கள் தமிழர்களை கொலை செஞ்சாங்க. புத்தர்கள் புத்திஸ்ட் 2 லட்சம் பேர்த்த அப்படியே கொலை செஞ்சாங்க. 2 லட்சம் பேர்த்த அப்படியே கொலை பண்ணாங்க. அது காங்கிரஸும் சேர்ந்தது. காங்கிரஸும் அவனும் சேர்ந்ததை கொலை செஞ்சாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் அவனு சேர்ந்து தமிழர்களை பூரா கொலை செஞ்சாங்க. அப்படி இதை என்ன பண்ணிட்டானா, இவன் என்ன பண்றான், இந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்த 800 வருஷமா வச்சுக்கிட்டு பேருக்கு வைணவ பூசாரி
ம், நாமம் போடுறான் பாரு, அவனை வச்சுக்கிட்டானு. நாமம் போடுறவன் வச்சுக்கிட்டு ம், இந்த பக்கம் ம். நாமம் போடுறவன் ஒரு பக்கம் லிங்கம் சம்பந்தமே எப்ப நாமம் போடுறவன் லிங்கத்தை கும்பிட மாட்டான். நாமம் போடுறவன் லிங்கத்தை கும்பிட மாட்டாங்க. அதுல ஒரு குழப்பம் பண்ணியிருக்கான். அந்த லிங்கத்தை வச்சு லிங்கத்தை பூசை பண்றது வைணவர்கள். இந்த நாமம் போடுறவன் லிங்கத்தை தொடவே மாட்டான். அவன் ராமர் தான் வணங்குவான். அங்கேயும் குழப்பத்தை உண்டாக்கி ம், ராவண பெண் அதுலயும் குழப்பத்தை உண்டாக்கி இப்படி ஒரு குழப்பம், 3 குழப்பம். அங்க நாம லிங்க அப்புறம் ஜெயின் எல்லாம் சேர்ந்து குழப்படி பண்ணி மக்கள் பூரா முட்டாளாக்கி விட்டாங்க. இலவச சோறு போட்டு முடிச்சிட்டான். இலவச சோறு போட்டு பெண்களை பூரா வேட்டையாடிட்டான். ஆனா இப்ப இது வரைக்கும் 120 பணத்தை இதுவரைக்கும் 120 பணத்தை எடுத்திருக்காங்க. எலும்பு எடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? 120 பேர் எடுத்திருக்காங்க. எடுத்து இருக்கிறாங்க. இனி இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா 50 ஆண்டு மினிஸ்டர் பூரா இறங்கி வரணும். 50 ஆண்டுல எவன் சீஃப் மினிஸ்டர் இருந்தா அவன் நல்லா மாட்ட போறாங்க. அவன் இல்லாதவன் என்ன பண்ணும்? செத்து போனவன் அது போனது இவனுங்கள பதில் சொல்லி ஆகணும். 50 ஆண்டுகளா சீஃப் மினிஸ்டருக்கு பூரா மாட்டிட்டானுங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரன் ஒண்ணு 2 யார் இருப்பாங்க? யாரு பெரும்பாலும் இருந்தாங்க? 50 வருஷம் காங்கிரஸ்காரன், பிஜேபி காரன். காங்கிரஸ்காரன் தான் 50 வருஷம் இருந்திருக்கான். பிஜேபி காரன் எத்தனை 5 வருஷமா 6 வருஷமா? பிஜேபி எத்தனை வருஷம் இருந்தது? அவன் 10 வருஷம் இருந்துட்டான். அதுக்கு முன்னாடி இந்த 40 வருஷம் மொத்தம் இவனு 50 வருஷத்துக்குள்ள அவனுக்கு போற எல்லாத்துக்கும் பொம்பளை சப்போர்ட் பண்ணியிருக்கான். அங்க அங்க கர்நாடகால பேசும்பொழுது தெரியுது. என்ன எங்க அப்ப அத கர்நாடகத்துல போடுறாங்களே, இங்கிலீஷ்ல போடுறாங்க. இங்கிலீஷ்ல, கர்நாடகல, தமிழ்ல 3லயும் வருதா? என்னடா கொடுமையா இருக்கு. ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தகவல் போய் எம்பிக்கள் பாராளுமன்றத்துல பேசினா தான் நடக்கும். எம்பி அப்பதான் இவனை வந்து மொத்தத்தை என்ன பண்ண, இந்த மடத்தவே காலி பண்ணணும். மொத்தமா மடத்தவே காலி பண்ணியானாங்க. எதுவுமே வைக்க கூடாது. அந்த ஜெயினர் குடும்பமே இருக்க கூடாது. மொத்தமா காலி பண்ணிடணும். ஜெயினர் குடும்பமே அங்க அந்த அவன் அத்தனை பேர்த்து முடிச்சிடணும். மக்கள் விட்டா அவன் கொண்டு போடுவாங்க. மக்கள் விட்டோம்னா மேய்ஞ்சிருவாங்க. மக்களை 2 லட்சம் உள்ள விட்டுறாங்க. மக்களை விட்டா போடு, கை காயம் சுட்டுட்டா போதும். அரை மணி நேரம் இது நடந்துரும். இது நடந்தே தீரும். இது நடந்தே தீரும். இது கரெக்டா ஒழுங்கா பண்ணலீனா, ஒழுங்கா இந்த மந்திரி தன் பேரை காப்பாத்தல, ஒழுங்கா கவர்னர் என்ன பண்றாரு? கவர்னருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. அவர் என்ன பண்றாரு? இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது. எல்லாமே சைலண்டா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆதாரம் வேணுமா? 500 பணத்தையும் நோண்டி எடுத்தாதான் ஆதாரம் கிடைக்குமா? நீ இறங்கி போக வேண்டியதானே? பொதுமக்களை விட உங்களுக்கு என்ன? பொதுமக்கள் சொல்லும் பொழுது இறங்க வேண்டியதானே? இவனுக்கு இறங்கிட்டா வெளிச்சத்துக்கு வந்துருவானுங்களே. யாரு வெளிச்சு வர்றாங்க? ஜெயினர் தானே வெளிச்சுக்கு போறான். உனக்கே கவலை. ஜெயினர் தானே வெளிச்சத்துக்கு வர போறான். இவனுங்க தொடர்புல ஒன்னா இருந்த ஆமா, பொம்பளைகளை வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் பொம்பளை சப்போர்ட் பண்ணியிருக்கான். பல லட்சம் கோடி பணம் இருக்குது. நிகழ்ச்சியில வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சிருந்தது. எல்லாத்தையும் பொம்பளை காட்டி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தொடர்பு. எல்லாரும் இல்ல, இது வெளிச்சத்துக்கு வந்தே தெரியும். இல்ல, இது கடைசியில மக்கள் தான். மக்கள் இறங்கி அடிச்சாங்கன்னா அது மக்கள் கோவம் வந்துருச்சுங்க. இந்த மக்களுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு. தாமதப்படுத்த எரியிற நெய்யில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிரு. லேட் பண்ண கோவம் வந்துடும். லேட் பண்ண கோவம் வந்துடும். எவனாச்சும் ஆதரவு தெரிவித்து பேசினா அவனை அடிச்சு கொண்டு போடுவாங்க. அதாவது அந்த தர்மசாலா நல்லதுன்னு எவனாச்சும் ரோட்ல பேசிட்டா முடிஞ்சது கதை. என்னது முடிஞ்சிருச்சு கதை. அவங்க கதை. இனி யாரும் தர்மசாலா நல்லவர்னு எவனாச்சும் பேசினானா அதே இடத்துல கொலை போறாங்க. அதே இடத்துல கொல்ல போறாங்க. இதுக்கு மேல உலகத்துல எங்கேயும் இந்த மாதிரி கொலை நடந்தது கிடையாது. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஹிட்லர் கூட இப்படி கொலை பண்ணிருக்க மாட்டான். ஹிட்லர் 60 லட்சம் வந்து 60 லட்சம் பேர்த்த கொலை செஞ்சான். 60 லட்சம். அடுத்தபடி இவன் தான் கொலை செஞ்சிருக்கான். அவன் எப்படி போனா? அவன் என்ன பண்ணுவானா? பெரிய பெரிய குழி இருக்கு இல்லைங்க, 10க்கு 10 100க்கு 100 குழி வெட்ட வேண்டிய அந்த குழியில 100 பேர்த்த இறக்கி விட்டு கேஸ் உள்ள விட்டுற வேண்டியது. என்ன கேஸ் உள்ள விட்டு ஆளை சாகடிச்சிடுறது. இப்படித்தான். என்ன மாதிரி கிரிமினல் இல்ல, இது வந்து பிசாசு இந்த வேலையை பண்ணும். இந்த பிசாசு இந்த வேலை செஞ்சுச்சுன்னா கர்நாடகத்துல அத்தனை பேரும் நல்லவரா மாறி அத்தனை பேரும் இறங்கி அடிக்கணும். ஒண்ணு இல்ல, அத்தனை பேரும் இறங்கி அடிச்சாதான் அந்த ஜெயின் ஃபேமிலி அங்க இருக்கக்கூடாது. ஜெயின் ஃபேமிலி இருக்கு. ஆமா, அப்பதான் ஜெயினர்களுக்கு ஒழுங்கா இருப்பானுங்க. இல்லைன்னா அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க.
எல்லாரும் நல்லவரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவனா ஒருத்தன் பண்றதுனால மொத்த உலகமே நாசமா போயிருவோம். உலகமே உலகத்துல உள்ள எல்லா கோயிலுக்கும் ஒரு அவமானம் தான் இப்ப. பின்ன கோயிலுக்கு போறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. கர்நாடகால பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இது எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்கன்னு தெரியாது. இந்த 14 அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்கா? அவ 2014 வரைக்கும் தான் கடை சொல்லியிருக்கான். 2000 அதுக்கப்புறம் 12 வருஷம் என்னாச்சுன்னே தெரியாது. அது யார் செத்தாங்க என்னன்னே தெரியாது. மாட்ட போறானுங்க. அதனால கவனமா இருக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி மடத்துக்கு போறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னது? ரொம்ப கவனமா இருக்கணும். அது பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியே கடத்திட்டு போயிடுவானுங்க. கடத்திட்டு போய் கொலை பண்ணி கற்பழிச்சு கொலை பண்ணி ஆசிட் ஊத்திட்டு போயிட்டே இருவான். இது நடந்தே தீரும். இது உங்க ஊரு தான் எங்களுக்கு விழிப்புணர்வு. நான் சொல்லிட்டேன், எங்காவது கேமரா இல்லாம போயிடாது. எல்லாம் கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டே போவாங்க. எங்க போனாலும் கேமரா ரெடி பண்ணிக்கிங்க. பட்டன் இனிமேல் என்ன பட்டன் கேமரா வச்சுக்கணும். இந்த மாதிரி பட்டன்ல கேமரா வச்சுக்கணும். என்னது? பட்டன்ல கேமரா. பட்டன்ல கேமரா. நீ பாட்டு தைரியம் போலீஸ் ஸ்டேஷன் போல எங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அங்க ரெக்கார்டு மட்டும் இல்ல, வீட்லயே ரெக்கார்ட் ஆயிரும். அங்க பேசுறது வீட்டுல ரெக்கார்ட் ஆயிரும். என்னது? வீட்டுல ரெக்கார்ட் ஆயிடும். ஆமா, நீ கையில ஒரு செட்டு வச்சுக்கோ, பட்டன் கேமரா வச்சுக்கோ, பேசிட்டே இரு. காவல் என்ன போலீஸ்கார் என்ன தப்பு பண்றது பத்தி ரெக்கார்ட் ஆயிரும். வீட்டுல பதிவாயிரும். எங்க வீட்டுல ரெக்கார்ட் ஆயிடும். மாட்டிக்குவானுங்க. அதனால தயவு செய்து எங்க போனாலும் கேமரா இல்லாத போகாதீங்க. பட்டன் கேமரா வாங்கி, பட்டன் கேமரா வந்துருச்சு. 1000 ரூபாய் பட்டன் கேமரா வந்துருச்சு. இப்படி வாங்கி போட்டுட்டு எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கேமரா இத்தினூறு தானே இருக்கு. ஆமாங்க. செல்போன்ல எவ்வளவு இருக்கு? செல்போன் இத்தினூறு தான் இருக்கு. செல்போன்ல இத்தினூறு தான் இருக்கு. ஆமாங்க. அதனால இனிமேல் எல்லாரும் பட்டன் கேமரா வச்சுக்கோங்க. அது நம்ம சுப்பிரமணியத்துக்கு அதுதான், பட்டன் கேமரா வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதா? எல்லா தப்பும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, உங்க வண்டியிலே வாங்கி வச்சுக்கோங்க. உங்க வண்டியில எப்பவுமே டெய்லி ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கங்க. சுப்பிரமணியம் உங்களுக்கு தான். ஏன்னா உலகத்துல எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். ஏன்னா கடவுள் கவனிக்கிற மாதிரி இல்ல. நம்ம தான் கவனம். நம்ம தான் கடவுளா இருப்போம். கடவுளா இருந்ததை குற்றத்தை தடுக்க முடியும். குற்றத்தை ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். குற்றத்தை ஒழிக்க முடியாது, குற்றத்தை குறைக்கணும். இப்ப அதைத்தான் நான் சொல்ல போறேன். எங்க வரேன்னா அது நாசமா போட்டோம். இப்ப எங்க வர்றோம்னா மனிதன் தெய்வமாக மாறுறோம்னா உணவுக்கு வரணும். இப்ப ஏன்னா உணவுக்கு அவனுக்கு கிடையாது. யாருக்கு? அந்த வீரேந்திர ஹெகடே, வீரேந்திர ஜெயின். ஹெகடேன்னு சொல்லக்கூடாது, ஜெயின். என்னது? ஜெயின். இனிமேல யார்ட்டு பேசாதீங்க, ஹெகடேன்னு பேசாதீங்க. ஜெயின், வீரேந்திர ஜெயின், அவன் நரேந்திர ஜெயின், தர்மேந்திர ஜெயின், எல்லாம் ஜெயின். அப்படியேங்க அப்பா. ஜெயினை சொல்லி இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேரும் பயப்படணும். இந்தியாவுல இருக்கிற பேரும் பயப்படணும். புத்தர்களை பேர சொன்னா உலகமே பயப்படுதுல. அந்த மாதிரி எப்படி தாய்லாந்துல இதே 12 சாமியார்ல ஒரே பொம்பளை கமுத்திட்டா. ஒரே பொம்பளை கமுத்தி 100 கோடி அடிச்சுட்டு வெளியே ஓடிட்டா. மானமே போச்சு. தாய்லாந்து பக்கம் சொல்லிட்டாங்க, இனிமேல் எந்த பூசாரிட்டும் போய் நாங்க ஆசீர்வாதம் வாங்க போறதில்ல, புத்தரை மட்டும்தான் வணங்குவா. இனிமேல் இவனுக்கு யாரும் ஏத்துக்கலும் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் உள்ள கோயிலுக்கு போனா எந்த பூசாரியும் பாக்குறதுல முடிவு பண்ணிட்டாங்க. எந்த பூசாரியும் பாக்குறது இல்ல, கால வணங்க மாட்டதுல கிடையாது. ஆனா அயோக்கிய 2000 மானத்தை கெடுத்து விட்டீங்களா அப்படின்ட்டு பிடிச்சே போச்சு. அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த வீரேந்திர ஜெயின், தர்மேந்திர ஜெயின், என்ன அளவு ஜெயின் எல்லாம் சேர்ந்து உங்களை கோமாளாக்கி விட்டாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல நடக்குது. தமிழ்நாட்டுல இல்ல என்ன தமிழ் இல்ல, இங்க இல்ல. இங்க ஏற்கனவே பிரமேந்திர சாமி ஒருத்த மன்னனா, அவனே 10 கொலை பண்ணான். 10 கொலை தான் பண்ணான். இவன் 10,000 கொலை பண்ணிருக்காங்க. கடைசியில அனாதையா செத்து போனான். கடைசியில அவனுக்கு 40 ஆண்டு ஜெயில் தண்டனை போட்டாங்க. எத்தனை ஆண்டு? 40 ஆண்டு உள்ள இருந்தே செத்தான் தனி. அதே மாதிரி இந்த ஜெயில் பூரா ஜெயில இருந்து துடிதுடித்து சாக வேண்டும். ஜெயில உள்ள போட்டோன்னு சாகும் வரை ஜெயில். என்னது? சாகும் வரை. இதே என்னுடைய ஆசை. அது சாகும் வரை ஜெயில் இவனுங்களே இல்லை. எனக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அந்த நீதிபதி இந்த 5000 ரூபாய் நம்ம கொண்டுட்டு வர முடியாது. அந்த 1000 ரூபாய் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே ஒரு சாட்சி போதும் அவன் நிரூபிக்கிறதுக்கு. ஒரே ஒரு கொலைக்கு ஒரு சாட்சி தான் தேவை, 2-3 சாட்சி தேவை. ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 100 கொலை பண்ண அதே தண்டனை தான். தண்டனை ஒண்ணுதாங்க அவனுக்கு. இப்ப 500 பேர்த்த கொலை செஞ்சிருக்காங்க. இப்ப 1000 பேத்துக்கு மேல போகுது. அப்ப 1000 பேர் கொலை செஞ்சாலும் இந்த ஜெயில் தான் காரணம்.
தண்டனை ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். மீறி மேல ஒரு 50 வருஷம் தேர்ந்து போறோம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு இனிமேலாவது அரசாங்கம் விழித்துக் கொள்ளு. நீங்கெல்லாம் முட்டாளா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. கோயிலுக்கே போகாதீங்க. கேமரா இல்லாத கோயிலுக்கு போகாதீங்க. என்னது கேமரா இருக்கான்னு பாருங்க. என்னது கேமரா கையில வேணும். உங்க கையில கேமரா இருக்கு, பட்டன் கேமரா இருக்கணும். கோயில கேமரா போகாதீங்க. சாமியார கவனிச்சுட்டே இருங்க. சாமியார கவனிங்க. அவன் ஏதாவது அவங்க கிட்ட எந்த சாமியார்ட்ட கிட்ட போகாது. எந்த சாமியார்ட்டையும் கிட்ட போக கூடாது. கிட்ட போக கூடாது. அவனுக்கு பிச்சை போடுறது, காசு போடுறது இதெல்லாம் மறந்துருங்க. எது மறந்துடணும். அது பேசாம மரத்துக்கடியில் இருக்கிற ஏதோ ஒரு சாமி இப்படின்னு கும்பிட்டு போயிட்டே இருங்க. மரத்துக்கடி ஏதோ ஒரு சாமி இருக்குன்னு யாருமே அனாதை சாமி இருக்குல்ல, அதை கும்பிட்டுட்டு போயிருங்க. என்னது அதே பெட்டருங்க. ஏன் பணக்கார சாமி என்ன மயிருக்கு பணக்கார சாமிட்டு போறீங்க? என்ன மயிருக்கு போய் சாவணும்னு கேக்குறேன். இந்த மதம் சொல்லுது கடவுளுக்கு எதுக்கு பணம், எதுக்கு காசு, எதுக்கு வைரம், எதுக்கு தங்கம், எதுக்கு மாளிகை எதுக்குன்னு கேக்குறேன். கிரீட்டம் எதுக்கு? கிரீடம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற மாயை. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது இப்படி எல்லாம் என்ன பேச சொல்லுது. என்னது உடம்பை சுத்தம் செய்யும் போது இப்படி எல்லாம் பேச சொல்லுது. ஆமா, இப்ப எனக்கு என்ன அவன் பேர்? அவனுக்கு மாமானா மச்சானா? அவன் செத்த என்ன போனா என்ன? யார் செத்த நமக்கு என்ன? நான் சாகாம இருக்கிறேன்னா அதுதான் கேள்வி. நான் சாகாம எத்தனை வருஷத்துக்கு இருக்க போறேன்? 100 வருஷத்துக்கு இருப்பேனா? நோயற்ற நான் 100 வருஷத்துக்கு இருந்தா போதும். என்ன என்னத்து கிழிக்க போறேன்? என்ன பெரிய கிழிக்க போறேன்னு கேக்குறேன். இல்லங்க, ஒரு வெங்காயம் பண்ண போறது இல்லை. கோபியிலே கிழிக்காதவன் உலகத்தை கிழிக்காம போறான். நம்ம இப்ப கொஞ்சம் கண்டுபிடிப்புல இறங்கி இருக்கேன். அதெல்லாம் வரட்டும். வந்ததுன்னா மரம் நட்டி எல்லாமே. நம்ம ஏதாவது அறிவிலை சாதிக்கணும். சும்மா உணர்ச்சி வசம் பேட்டு பேசி ஊனு கத்தம் போடுறாங்க. எத்தனை பேர் சத்தம் போட்டுருக்காங்க. இந்நேரம் பூந்து விளையாடி கொண்டு போட்டு அவன் பேட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்நேரம் ஒரு 10 லட்சம் பேர் போய் பின்னாடி நாப்பா அது 4000 ஏக்கரா இருக்கு. ஏன் கேட்டுக்கு முன்னாடி போறேன்? 1 லட்சம் பேர் அந்த பக்கம் அனுப்பு, 1 லட்சம் பேர் இந்த பக்கம் அனுப்பு, 2 லட்சம் அந்த பக்கம் அனுப்பு. ஏண்டா 4 போலீஸார நின்று இருக்கிறான். என்னடா ஒரு அறிவு வேணாம்? ஏண்டா 4 ஜேசிபி விட்டா காம்பவுண்ட் விழுந்து போட்டு உள்ள நுழைஞ்சு வச்சுட்டு வரலாம். ஆமா, நீ ஏன் அந்த 4000 ஏக்கர் 4 லட்சம் பேர் அப்படி சுத்தி போயிருங்க. இதெல்லாம் திட்டமிட தெரியாதா? நேரம் பூந்து விளையாடி இருக்க வேண்டாம். அவனா அப்படியே வெதர் அறுத்து எல்லாரும் வெதர் அறுத்து வெளியே கொண்டு வந்துடணும். என்ன வெதர் அறுத்து வெளியே எடுத்துன்னு அந்த ஜெயின் சாமியார் உள்ள எவன் இருக்கானா அத்தனை பேர்த்து இந்த பூசாரியில இருந்து அந்த முதல்ல அந்த ஃபேமிலி பூரா வேட்டையாடிடணும். அந்த அந்த குஞ்சை பிடிச்சி அப்படியே தரத்தான இழுத்துட்டு வந்து அவன் ரோட்ல போட்டு குஞ்சை அறுத்து அப்படியே காட்டினாத்தான் உலகமே கரெக்டா இருக்கும். இனி நீதிமன்றம் எல்லாம் லேட்டுங்க. நீதிமன்றம் எல்லாம் பறக்க வேண்டிய நீதிமன்றம் எனக்கு இந்நேரம் இவ்வளவு கொலை நடந்திருக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண தெரியுமா? நேரடி இறங்கி வந்து வாலண்டரியா கேஸ் எடுத்திருக்கணும். வாலண்டரியா கேஸ் எடுத்திருக்க. ஏன் எடுக்கல இன்னும்? உனக்கு என்ன சாட்சி? வெங்காய சாட்சி வேணும் உனக்கு? என்னமே தேவையில்லைங்க. என்ன சாட்சி தேவைன்னு கேக்குற? மக்கள் கொதிச்சு போய் நிக்கிற. அதுக்கு பதில் சொல்லு. மக்கள் கொதிச்சு போய் நிக்கிறாங்க இல்லையா? ஏன் கொதிப்படைகிறார்கள்? அவங்ககிட்ட பேட்டி கொடு. ஏன் கொதிப்படைகிறா? அதுக்கே பதில் சொல்லணும் இல்லையா? ஏன் கொதிக்கிறாங்க? ஏன் சத்தம் போடுறாங்க? ஏன் அந்த கருப்பு மூடி போட்டு போறீங்க? ஏங்க அவன் யாருன்னா அவனுக்கு தெரியும். யாருக்கு இப்ப அந்த கருப்பு மூடி போட்டு போறான் இல்லையா? அவன எல்லாத்துக்கும் தெரியும். யாரு அந்த 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 ட்ரஸ்டிக்கு தெரியுமா தெரியாதவன் யாருன்னு? ஆமா, நிச்சயமா தெரியும். அவன் யாரு சும்மா வந்து முகமூடி போடுறதுனால என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் நாளைக்கு இவன் தான் நமக்கு நாளைக்கு அவனே செத்து போயிட்டேன்னு வச்சுங்க. உண்மையாலுமே இந்த முகமூடி போட்டுதான் செத்தானா? இந்த உண்மையான அவன் 100 பணத்தை புதைச்சானா அவன் தான் செத்தானா யாருக்குமே தெரியாது. தெரியாதுங்க. ஏன்னா இவன் யாரு? இப்ப ஓபன்ல இட்டுன்னு போயிருந்தா தெரிஞ்சுக்க. அன்னைக்கு அவன் சத்தாலே அவன் இவன் தான் தெரியும் போகுது. இப்ப முகமூடியை போட்டு போறான். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது அவனை கொண்டு போட்டாங்கன்னா அவன் கடைசியா போலீஸ் சொல்லுமா? இல்ல அவன் வேற ஆளுன்றுவாங்க. போலீஸ் உடனே சொல்லி இல்ல அது வேற ஆளு, இவன் வேற ஆளுன்றுவாங்க. போச்சு, அவ்வளவுதான். இது என்ன கோமாடுன்னு தெரியல. மொத்தத்துல இது மக்கள் வந்து தீர்ப்பளிக்கணும். எப்படியே எனக்கு என்ன தெரியுமா? நீ தாமதப்படுத்திட்டே இருங்கடா. நீங்க தாமதப்படுத்த படுத்த 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 மக்களுக்கு கோபம் வந்து ஒரு 10 லட்சம் பேர் கிளம்பி போய் நடைபயணமே போயிடும். என்ன எவ்வளவு தூரம் அது? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? மங்களூர் பக்கமா இருக்குங்க. மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே மங்களூர்ல பெரிய கிலோமீட்டர்
அதாவது மங்களூரே பெரிய டிஸ்ட்ரிக்ட் தான், கடற்கரை அங்கதான் இருக்கு. மங்களூர் ஃபோர்ட் அங்கதான் இருக்குது, மங்களா யூரியா. ஆமாங்க, ஆமா கிட்டதான் வரும். மங்களா யூரியா கடற்கரை பூரா கடற்கரை இல்ல, இது கடல் வருமே, கடல் கடல் கடல். ஆமாங்க ஆமா ஆமாங்க. கடல் ஆனா கீழே இறங்குனாக்க கடல் தானே. ஆஹ் கீழே இறங்குனா கடல். அதான். அதனால வந்து அந்த மக்கள் வந்து எந்திரிச்சு நின்னாங்கன்னா சரியா போகும், நல்லது நடந்தாகணும். ஏன்னா மக்கள் வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நாடே தவிர பணக்காரர்களையும் பதவி சுகம் அடையிறவனையும் பாதுகாக்கிறதுக்கு இது தேவையே இல்லையே. நீ நல்லா இருந்தா என்னங்க பண்ண போற? நீ சொகுசா இருக்கிற நீயே 70 வயசு சாக போற. எப்படி இருந்தாலும் அந்த ஜெயின் சாமியார் சாகத்தான் போறான், ஆமாங்க. எல்லாரும் சாகத்தான் போறாங்க. தற்கொலை பண்ணிக்காம பாருங்க, அனைமே நெருக்க 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 அந்த 3-4 பேர் தான் இருக்கான், அத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்குவானுங்க. டிக்கெட்டா அவ்வளவுதான், உள்ள ஒரு தடவை சம்மன் போயிட்டு அவ்வளவுதான், விரைவில் சம்மன் வரணும். எதுக்கு சொல்றேன்னா அதே நம்ம உடம்பும் அப்படித்தான், நாம் எல்லா தப்பும் பண்ணியிருக்கோம். என்னது எல்லா தப்பும் பண்ணு. அதுக்கு பாவ கரிகள். இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா நாமளும் கழிச்சு எடுக்கணும். நல்ல சிந்தனை. இந்த உடம்பை காப்பாற்றுவதற்காக பசி தாகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தியே தீர வேண்டும். பசி தாகத்தை கட்டுப்படுத்தியே தீர வேண்டும். இல்ல நம்மளை போட்டு கொன்னு எரிஞ்சிடும், எனை சாகடிச்சிடும். இவ்வளவு பேசுறது நானே என்னை கொண்டு போடும். நல்ல வேலை இந்த பயோபிசிக்ஸ் இனிமேல் வந்து பயோபிசிக்ஸ் எதிர்காலத்துல நான் இல்லைனாலும் கூட இந்த தலைமுறை செய்யும் பயோபிசிக்ஸ் இந்த படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆங்கிலத்துல, தமிழ்ல, கன்னடத்துல, மலையாளத்துல எல்லா மொழியிலையும் வந்து பயோபிசிக்ஸ் படிக்க போறாங்க. அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் இந்த கேவலமான எம்பிபிஎஸ் போக போறாங்க. அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் எங்க போக போறீங்க? எம்பிபிஎஸ். பிரிட்டிஷ்காரன் எம்பிபிஎஸ் சொல்லாதீங்க, பிரிட்டிஷ் மருத்துவம். எம்பிபிஎஸ் சொல்லாதீங்க, பிரிட்டிஷ் மருத்துவம். என்னது பிரிட்டிஷ்? நீங்க உங்களை முழிக்க வைக்கிறது என்ற வேலை. நீங்க வந்து இது வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட கோமாளியா இருந்திருக்கிறீங்க, இன்னும் என்ன பயோபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பயோபிசிக்ஸ் உடம்பே பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் பயோகெமிஸ்ட்ரி படிப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரி வரைக்கும் வந்துட்டாங்க. இனி பயோபிசிக்ஸ் படிக்கணும்னா இந்த புத்தகத்தை படிக்கணும், அல்லது இரியனை படிக்கணும், என் பொண்ணுகிட்ட படிக்கணும். இதுதான் திட்டமே. ஏன்னா இந்த பயோபிசிக்ஸ் தான் ரொம்ப மலிவானது. இதுக்கு வந்து பல லட்சம் செலவாக தேவையில்லை. புத்தகத்தை படிச்சு பிராக்டிஸ் பண்ண உடம்பு மாறிக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயமே. அப்ப நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ உங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? அதைய 5:45. நான் 4:30 மணிக்கு சாப்பிட்டேங்க. நல்ல ஜீரணம் ஆயிருக்கும். அப்படியே பேசாம விட்டுருங்க, அப்படியே பேசாம தண்ணி குடிச்சு பேசாம படுத்துங்க. ஆமா தண்ணி தான். அது என்ன, நீங்க சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்தாகணும். சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்தேன். அப்ப இந்த என்ன பண்றீங்க, என்ன சாப்பிட்டீங்களோ அது வெளியே போறதான்னு பாருங்க. அது வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணுங்க. அந்த சாப்பிட்டு மலம் வெளியே போகணும். மலம் வெளியே போகணும். சப்பாத்தி, அந்த கீரை, காய்கறி என்னமோ சாப்பிட்டுருப்பீங்களா, அது வெளியே போற வரைக்கும் எந்த உணவு உள்ள போடாதீங்க. திரவ உணவு மட்டும் போடுங்க. சரி, முடிச்சுக்கலாம். காலையில 6:30 மணிக்கு வாங்க. என்ன சூப்பரா நீங்க சொன்ன மாதிரி அந்த டியூப் சொன்னீங்களா, வாங்கி கிளீன் பண்ணுங்க. நேத்து இருந்து சாப்பிடாத இருந்தா கூட பாத்ரூம் கிளீன் பண்ணா பாத்ரூம் போயினே இருக்கு. ஆனா கருப்பா வருது. கருப்பா வந்துகிட்டே இருக்கும். ஆமா, அது போட்டு தண்ணி போட்டு கிளீன் பண்ண அப்படியே ஒட்டின்னு இருக்குதா என்ன தெரியல எங்க இருந்து. ஆனா ஸ்மெல்லு ஜாஸ்தியா வருது, கருப்பா போகுது. அதெல்லாம் அன்னைக்கு 60 வருஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வயசாச்சு உங்களுக்கு? இப்ப 60 நடக்குதுங்க. 60 வருஷமா தின்னது போற வெளியே வருது. சாதாரணம் இல்ல, அவ்வளவு விஷம். அத்தனையும் 3 டைம் பண்ண, இன்னைக்கு கிளீன் பண்ண 3 டைம் போயினே இருக்கு. ஆமா, அவ்வளோ விஷம். சளி ஜபா வரும், பலூனா வரும், ஜபா வரும். குடல் இத்து போன குடல் மாதிரி வரும். குடல். ஐயோ பயங்கரம். என்னது, நினைச்சு பார்க்க முடியாத அருவருப்பு. அத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆச்சிருக்கு. அப்ப இவ்வளவு சின்னிக்கிறமான்ட்டு 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஆனா இன்னும் பாத்ரூம் வருது. அது கருப்பா வருது. அப்படியே 10 நாள் கழிச்சு போட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு எடுத்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணு தெரியுமா, உள்ளே சேர்த்தி வைக்க. நீ அடுத்து நல்ல வேலை இதையாவது வாங்கி பண்ணினீங்க. ரொம்ப இதுதான் 10 பைசா செலவில்லாது. அப்ப என்ன பண்ணுங்க, உடம்பு விஷத்தை பூரா குடல்ல தள்ளிவிட்டே இருக்கு. சிறு குடல் மலத்துல கூட தள்ளிடும். இங்க தள்ளி சிறு குடலுக்கு போய் மலைக்குடலுக்கு போய்
கடைசியில மலைக்குடல் வந்து நிக்கும், வெடியாகறாம நிக்கும், அதுல வெடி போகாது, அப்படி ஒட்டிக்கும். என்னது ஒட்டின்னு தான் இருக்கிற மாதிரி. இது தண்ணி விடுற பண்ணாலும் அந்த பூரா சளி நாத்தம் சகிக்காது, நாத்தம் நாத்தம் தான் வருதுங்க. அப்ப என்னங்க பேருதான் என்ன வெங்கடாச்சலம், அவர் பேர் சண்முகம், அப்படியே மணக்கோணம் இல்ல, அப்புறம் ஏன் நார் இதுக்காரங்க போட்டு செலவு. பேரு வெங்கடாச்சலம், பேருதான் வெங்கடாச்சலம், பேருதான் வெங்கடாச்சலம், பேருதான் சண்முகம், எல்லாம் கக்கூஸ் தான் எல்லாது உங்களுக்கே. நமக்கே இப்ப நம்மதே எப்படின்னா, அப்புறம் அந்த ஜெயின் சாமியாருக்கு எப்படி இருக்கும் பாரு, அந்த வீரேந்திர ஜெயினுக்கு எப்படி இருக்கும், அந்த தர்மேந்திர ஜெயினுக்கு எப்படி இருக்கும், வக்காலத்து அவடெல்லாம் என்ன கெதிக்கு ஆளாகும்னு தெரியல. விரைவில் அவனுக்கு சாவு வரணும். இப்ப எங்களுக்கு ஒரு ஆள் சாவு வேற, இப்ப 2-3 அமைச்சருக்கு சாவு ரெடி ஆயிட்டு இருக்குது. பாப்பேன், என்ன ஒரு 10 நாள்ல ஒருத்தன் செத்து போயிடும்னு நினைக்கிறேன். போய் தொலைட்டு கரும் நாசமா போ, நாசமா போக. அந்த குருவே இன்னைக்குதான் எனக்கு அந்த டியூப் வந்து கை கிடைச்சிக்குதுங்க. 100 ரூபாயா? 100 ரூபாய் 100. ஆமா ஆமா, 100 ரூபாய் 110 ரூபாயா? 150 ரூபாய். அது எங்க ஊர்ல வெறும் 50 ரூபா. எங்க ஊர்ல 50 ரூபா, வெறும் 50 ரூபா. என்னது வெறும் 50 ரூபா? அது என்ன 6 லிட்டர் டப்பா, ஒரு பிளாஸ்டிக் டியூப், அது என்ன டைம்ல அது என்னது 6 லிட்டர் டப்பா, என்னது ஒரு டியூப் பிளாஸ்டிக் டப்பா, 6 லிட்டர் டப்பா 5 ரூபா, ஒரு 4 அடி டியூப் அது ஒரு 2 ரூபா, ஒரு முனை அது 1 ரூபா, மொத்தமா 15 ரூபாய்க்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க. எங்கப்பா என்கிட்ட இருக்குது 4-5 வச்சிருக்கேன், யாருக்கும் அனுப்புறது இல்ல. அதெல்லாம் அப்ப அனுப்பிச்சிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் வந்து நானே தப்பிச்சு போடன்றேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூரியர் இருக்கு, அப்பெல்லாம் கூரியர் இல்லாத காலம். என்ன வேணும் வாங்கி நான் அனுப்புவேன், என்ற சொந்த செலவுல அனுப்புவேன். வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன், எங்க அமெரிக்காவுக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, 10 வாங்கி ஒட்டுக்க அனுப்புவேன். அப்ப 1 நாள் அனுப்பிச்சோமே பயங்கர ரேட்டு, 10 அனுப்புறப்ப அதே ரேட்டு, அப்படி போட்டு அடுப்பு 1/2 கிலோ 1 கிலோ அனுப்புவேன். சரி சுப்பிரமணியம், உங்க கருத்து சொல்ல நிறைய செஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா, இந்த முதல் படத்தை 2 பேரும் படிங்க, சண்முகமும் வெங்கடாச்சலம் முதல் படத்தை நல்லா படிச்சு அதுல கேள்வி கேளுங்க, புரியுதா? காலையில 4:30 மணிக்கு வர, 4:30 மணிக்கு நான் வந்துடுவேன், நீங்க வரணும். இவர் 4:30 மணிக்கு வருவார், இவரு ஏதோ வேலை இருக்குது பாவம். பாருங்க எவ்வளவு அலையறாரு பாருங்களேன். அவர் 1 வாரமா காணோம், ஏதோ ஒரு வேலை. அதான் அவர் வந்து புதுசா ஒரு கிராக்கி கிடைச்சிருக்கு, அப்புறம் அதான ஒரு வருமானம் பாவம். அவர் என்ன பண்ண, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு, இடைஞ்சல் பண்ணலாமா? பாருங்க 4-5 பேர் வரும், அளவே காண. ஆமா 15 நாளைக்கு மேல ஆச்சு இவர் வந்து கனெக்ட் ஆகி. பாருங்க 15 நாள் ஆகி போச்சு. சரி ஏதோ கேட்டேன், என்னையா பண்ணேன்னு கேட்டேன், அதாவது வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. அதோ ஒரு என்ன நிரந்தர வேலைங்கிற, எவன் நிரந்தர வேலை கொடுப்பான்? அது ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கு. ஆமா, இந்த மாசம் வரைக்கும் ஆகஸ்ட்ல இருந்து அவங்க 2 வீலர் எடுத்துருவாங்க. ஸ்கூல் ட்ரிப் ஒண்ணு, எங்க சொந்தக்காரங்க தான், அவங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல, நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. அது காலையில 7 மணி பிக்கப். நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி, எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் 15 கிலோமீட்டர். காலை 4 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு காலையில வேலையை முடிக்கிறது, துணி துவச்சு பாத்ரூம் போயிட்டு காலையில அதே எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருது. அப்புறம் இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க போய், அப்புறம் அவங்க எல்லாத்தையும் டிராப் பண்ணி ஸ்கூல்ல பிக்கப் எடுத்து டிராபிக்ல போட்டு முடியுதுக்குள்ள ஒரு பெண்டு கலருது. ஏன் இப்ப நீங்க திரவாகரத்துல ஏன் சாப்பிடுறீங்க? திரவாகரத்துல போட்டுங்க, வேலை வெளிக்கு போற வேலை மிச்சம் இல்ல. நான் சாப்பிடுறது அவளும் 100 கிராம், அவளும் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, வேற எதுவும் சாப்பிடுறது கிடையாது. அது 3 நாளைக்கு ஒரு தானே வெளிக்கு போகும், தினால வெளிக்கு போகாத, என்ன கதை விடுறீங்க? எனக்கு டெய்லி மோஷன் வந்துருது எனக்கு. அப்ப அதை நிறுத்துங்க, அப்ப திரவத்துல போடுங்க. ஏன் சிரமப்படு, திரவத்துல போட்டு அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா போங்க. சரி புரியுதா இல்லையா? 3 பேருக்கு புரியுதா இல்லையா? புரியுது. சாப்பிடுறது காலையில 100 கிராம் அவளு, அப்புறம் சாயங்காலம் போல ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, அவ்வளவுதான். ஐயோ, திரவத்துக்கு மாறியன்னு சொன்னா மறுபடியும் பழைய அடுத்துட்டு கிடக்குறேன். சரி ரைட்டு. சரி, அவங்களே திரவத்துக்கு மாறி இருக்காங்க 1.5 நாள், அவங்களே திரவத்தை போட சொல்லி. திரவத்தை எதுக்கு தினம் வெளிக்கு போறது நம்ம வேலை, அது 2 நாளைக்கு வரைக்கும் வெளிக்கு போனா போகுது. சரி, தின்றது குடல் சுத்தமாயிட்டு இருக்குல்ல, அதுக்குதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி விட்டேன். அந்த மலச்சிக்கல் வந்தா மட்டும் 2 நாள் குசு பிரிஞ்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. குசு பிரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அந்த களி வந்து சேர்ந்துருச்சு, அந்த வெயிட் 10 வெடி ஒட்டிட்டு இருக்கோம். அதை என்ன தண்ணி வச்சு உடச்சு விட்டுறலாம், தண்ணி வச்சு
அப்ப அந்த வயிறு காலி ஆயிரும். அந்த குசு வந்துட்டே இருந்தது பிரச்சனையா இருக்கும். துசு துசுன்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா அப்ப மட்டும் என்ன அந்த இனிமா வச்சு சுத்தப்படுத்த டபக்கம் அது கொஞ்சோன்னு வரும், கோடி பியாட்டு ஓடி போயிடும். அது நீ சுத்தம் பண்ண அது ஒரு வருஷத்துக்கு வரும். கருமம் கருமம். எத்தனை வருஷத்துக்கு வரும்? ஒரு வருஷம். அவ்வளவு. அது என்னன்னா அணுவணுவா எடுக்க, எப்படி அணுவணுவா எடுத்துக்கிட்டே இருக்கு. லேயர் லேயர் அடுக்கடுக்கா ஒட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்குது. மவனை போட்டேன்னா மாதிரி ஏற்றி விட்டுருவேன். நீ மாடி போட்டேன்னா மாதிரி ஸ்டோர் பண்ணி விட்டுரு. மாடி தப்பிக்கவே முடியாது. ஒண்ணு சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். என்னது இப்ப புரியுது. அப்ப என்ன 2 நாளைக்கு ஒருக்கா போடுங்க. இப்ப இப்ப 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா எலுமிச்சஞ்சாறு போட்டுக்கலாம், மாங்காய் சாறு போட்டுக்கலாம். இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு வரைக்கும். இப்ப நீ முடிச்சிட்டீங்களா, திடப்பொருள் போட்டீங்க. இது நாளைக்கு என்ன பண்ணலாம்னா திரவ பொருளை போட்டு விட்டுறலாம். என்னது ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் சாறு, ஒரு நாளைக்கு மாங்காய். இப்ப மாங்காய் ரொம்ப மலிவா இருக்குனால ஒரு 1/2 கிலோ மாங்காய் அடிச்சு போட்டுருங்க. அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னா நெல்லிக்காயில ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் அரைச்சி தண்ணியில ஊற்றி கலக்கி சாப்பிடுங்க. புரியுதா? 48 மணி நேரம் கழிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். சரிங்க.